செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைத்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய வீட்டில் அல்லது ஆஃபீஸில் உட்கார்ந்து இருந்தாலும் அதுவும் ஒரு சிறை அப்படிங்கிற நிலையில தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா அவர் ஒரு யூரின் போகணுன்னா கூட அந்த விஷயம் வந்து இன்டெலிஜென்ஸ் மோப்பம் பிடிச்சிருவாங்க. அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையே அவர் வந்து ஒரு சிறை கைதி போல தான் செந்தில் பாலாஜியுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதாவது கம்பிகள் தான் ஃப்ரண்ட்ல கிடையாதே தவிர ஆனால் சிறைக்குள் இருப்பது போன்ற ஒரு வாழ்க்கை தான் ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு சுற்றி வர அவரை சுற்றி அவர் வலைப்பின்னல் பெரும் அளவில் ஏற்பட்டு விட்டது. இந்த வழக்குல வந்து செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு, அதனால வந்து அவருக்கு வெற்றி கிடைத்து விட்டது, தாவேக அரசாங்கத்துக்கு வந்து பின்னடைவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, கபில் சிபல் முன் வச்ச வாதம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் இவர் அமைச்சராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு காரணங்களுக்காகத்தான் பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையின் அடிப்படையில் இப்போ வந்து இவங்க இப்படி செயல்பட்டு இருக்காங்க, தாவேக அரசாங்கம் செயல்படுது. ஸோ அதனால வந்து இதை கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் முன் வச்சாங்க. அதே நேரத்தில் இங்கே தாவேக தமிழக அரசாங்கம் தரப்புல இருந்து என்ன முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, கடந்த காலத்திலேயே டிவிஎஸ்சி வழக்கு பதிவு செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. ஆனால் வந்து இவர்கள் ஆளும் கட்சியாக இருந்ததுனால வழக்கு பதிவு செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி இருந்தாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தாங்க. இல்ல இடி ஏற்கனவே கொடுத்த பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் தான் டிவிஎஸ்சி வழக்கிலே போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இடி கொடுத்த பிரமாண பத்திரம் அப்படின்னா இடியும் வந்து உள்ள வர்றாங்க. இடி சம்பந்தப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில் தான் இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை இது போன்ற ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை நாம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து செந்தில் பாலாஜிக்கு இப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைத்தாலும் லஞ்ச ஒழிப்புத்துறையை இன்னும் வேகமாக செயல்படுவதற்கு முடுக்கி விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அடுத்த நிமிஷமே செந்தில் பாலாஜிக்கான முன்ஜாமீன் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். என்ன அப்படின்னா, ஏற்கனவே அங்கே நடந்த ஆர்கியூமெண்ட்ல கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்றாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் முறைகேடுகள் பெருமளவு நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அங்கே வந்து தமிழக அரசாங்கம் தரப்புல இருந்து அங்கே டாக்குமெண்ட்டுகள் பேப்பர்கள் முன்வைக்கப்பட்டு தான் ஆர்கியூமெண்ட்லேயே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ செந்தில் பாலாஜியுடைய ஜாதகமே இப்போ டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் மேலும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லெவலில் ரெடி பண்ணி மறுபடியும் சப்மிட் பண்ணும்போது அப்போ செந்தில் பாலாஜியுடைய முன்ஜாமீன் ரத்து செய்யப்படும். அப்போ செந்தில் பாலாஜியுடைய முன்ஜாமீன் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னா செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாங்க. அப்படி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டால் கடந்த காலங்களில் 1 வருட காலம் வந்து சிறையில் இருந்தாங்க. அதே போன்ற ஒரு நிலை தான் செந்தில் பாலாஜிக்கு ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, ஆதாரங்களை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ பெருமளவு குறைவு. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஆட்சியில திமுக இருந்திருந்தால், ஆளும் கட்சியாக இருந்திருந்தால் ஆதாரங்கள் அளிப்பதற்கான வாய்ப்புகள் நீங்க சொன்னது போல அதிக அளவில் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடியது தாவேக ஆட்சியில இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாமே தமிழக அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், முதல்வர் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த அதிகார வர்க்கத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் செந்தில் பாலாஜி சைட்ல கிடையாது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் கொடுத்துருக்கு. இது தாவேக அரசுக்கு பின்னடைவு நம்ம பார்க்கலாமா சார்? பின்னடைவு கிடையாது. அதாவது செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள், அதே நேரத்தில் வந்து முன்ஜாமீன் கொடுக்கும் போது நீதி அரசர்கள் வந்து எந்த கண்டிஷன்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்னென்னா, நீதி அரசர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வழக்குகளில் தான், ஒரு சிலருக்கு தான் இது போன்ற கடுமையான நிபந்தனைகள் போட்டு முன்ஜாமீன் கொடுப்பாங்க. அந்த கடுமையான நிபந்தனைகள் செந்தில் பாலாஜிக்கு போடப்பட்டிருக்கு. என்ன போடப்பட்டிருக்குன்னா, கோர்ட்டுடைய நிபந்தனைகள், அதே நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள், இதை தாண்டி நீங்கள் செயல்பட்டால் அடுத்த நிமிஷம் உங்களுடைய முன்ஜாமீன் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு கண்டிஷன் போடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட்டை கோர்ட்டில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள எக்காரணத்தை கொண்டும் மூக்கை நுழைக்கக்கூடாது. இப்படி பல காரணங்கள், கண்டிஷன்கள் போடப்பட்டு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு.
அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்ஜாமீன் எத்தனை நாட்களுக்கு தொடரப்போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் செக் வச்சுருக்காங்க. டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை நாடலாம், உங்களுடைய தரப்பு வாதங்களை எங்கள் இடத்துல முன்வையுங்க. அந்த வாதங்களை முன்வைக்கும் போது இந்த முன்ஜாமீன் ரத்து செய்வதா இல்லையா அப்படிங்கிறத நீதிமன்றம் பார்க்கும் அப்படிங்கிற நிலையிலையும் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த விவாதம், அதாவது கோர்ட்டில் நடந்த ஆர்கியூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்கியூமெண்ட்டில் செந்தில் பாலாஜி தரப்பில் கொஞ்சம் வந்து அவருடைய கை ஓங்கி இருந்தது அப்படின்னு தான் பார்க்க முடியுமே தவிர, இந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு, அதனால் வந்து அவருக்கு வெற்றி கிடைத்து விட்டது, தாவேக அரசாங்கத்துக்கு வந்து பின்னடைவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டில் இறங்கிய வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சங்கள் கோடிகள் வாங்கக்கூடிய வழக்கறிஞர் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது கபில் சிபில் அவர்கள் வந்து வழக்கறிஞராக செந்தில் பாலாஜி ஹையர் பண்ணி அங்கே இறக்கியிருந்தாங்க. அதே நேரத்தில் தமிழக அரசாங்கம் சார்பில் குரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வழக்கறிஞராக அங்கே டிபேட் நடந்தது, ஆர்கியூமெண்ட் நடந்தது. இந்த ஆர்கியூமெண்ட் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்போது அடுத்து டாக்குமெண்ட்டுகள் ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்டுகளை சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவதற்கான வேலையில் இப்போது வேகமாக செயல்பட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே முறைகேடு நடந்திருக்கிறது அப்படிங்கிற நிலையில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் முன்ஜாமீன் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முந்தைய நிலையில் பார்த்தீங்கன்னா குதிரை பேர வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் சென்னை நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும், ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து முன்ஜாமீன் கொடுத்தாங்க. ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கிற விஷயமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த 2 விஷயமே செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக தானே சார் அமைஞ்சிருக்கு? இல்லை, சாதகம் அப்படின்னு கிடையாது. 2 விஷயத்துலையும் வந்து ஒரு நிவாரணம் அப்படிங்கிற நிலையில் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து அவருக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. என்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்னா, நம்மளை வந்து கைது செய்ய மாட்டாங்க. ஸோ ஆனால் அதற்குள்ளார இந்த விஷயத்தில் எங்கெங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடித்து அந்த ஓட்டைகள் மூலமாக நாம் தப்பிப்பதற்கான வழிகளை பார்ப்பதற்கு ஒரு கால அவகாசம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்கணும். இப்போ தாவேக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குதிரை பேர வழக்கு மூலமாகவும், அதே நேரத்தில் கடந்த காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற டாஸ்மாக் கொள்முதல் செய்யப்பட்டதில் ஏற்பட்ட முறைகேடுகள், இப்படி பல வழக்குகள் அடிப்படையில் நடைபெற்றது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கபில் சிபல் முன் வச்ச வாதம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் இவர் அமைச்சராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு காரணங்களுக்காகத்தான் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையின் அடிப்படையில் இப்போ வந்து இவங்க இப்படி செயல்பட்டு இருக்காங்க, தாவேக அரசாங்கம் செயல்படுது. ஸோ அதனால வந்து இதை கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் முன் வச்சாங்க. அதே நேரத்தில் இங்கே தாவேக தமிழக அரசாங்கம் தரப்புல இருந்து என்ன முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, கடந்த காலத்திலேயே டிவிஎஸ்சி வழக்கு பதிவு செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. ஆனால் வந்து இவர்கள் ஆளும் கட்சியாக இருந்ததுனால வழக்கு பதிவு செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி இருந்தாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தாங்க. ஸோ அதனால டிவிஎஸ்சி வழக்கு பதிவு செய்யலை. இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பதிவு செய்ய வேண்டிய வழக்கே கிடையாது. திமுக ஆட்சியில் இருக்கும் போதே இந்த முறைகேடுகள் நடைபெற்றது. அன்றைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக அரசுடைய கையில் கண்ட்ரோலில் இருந்ததுனால வழக்கு பதிவு செய்யப்படலை அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதனால இதில் பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் கபில் சிபலை பொறுத்த வரைக்கும் இல்லை இடி ஏற்கனவே கொடுத்த பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் தான் டிவிஎஸ்சி வழக்கிலே போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இடி கொடுத்த பிரமாண பத்திரம் அப்படின்னா இடியும் வந்து உள்ள வர்றாங்க. இடி சம்பந்தப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில் தான் இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை இது போன்ற ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை நாம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து செந்தில் பாலாஜிக்கு இப்போ ரிலாக்ஸேஷன் கிடைத்தாலும் லஞ்ச ஒழிப்புத்துறையை இன்னும் வேகமாக செயல்படுவதற்கு முடுக்கி விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நாம இங்க பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நாம வீடியோ பேசிட்டு இருக்கும்போது இன்று காலை செந்தில் பாலாஜியுடைய ஊரை சேர்ந்த கரூரை சேர்ந்த கார்த்திக் அண்ட் ரமேஷ் அப்படின்னு 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா, ஏற்கனவே இந்த குதிரை பேர வழக்கு, அதாவது தாவேக எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்குவதற்கான வேலையில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட 2 பேரும் இந்த டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்னைக்கு டிவிஎஸ்சி மூலமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க.
அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவருக்கு முன்ஜாமீன் கிடைத்தாலும் அவர் சுற்றி இருக்கக்கூடிய டீம்களை பார்த்தீங்கன்னா டீம்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் முன்ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு 2 பேரை தூக்கிட்டாங்க, ஏற்கனவே சம்பந்தப்பட்டாங்க. தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி எங்கெல்லாம் சிக்குகிறார்களோ அங்கெல்லாம் இவர்கள் 2 பேரும் அதிக அளவில் சிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ டிவிஎஸ்சி வந்து முடுக்கி விடப்பட்டிருக்கிறது, வேகமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாரங்களோடு அங்க வந்து ஃபைல்களை சப்மிட் பண்ண போறாங்க. சப்மிட் பண்ணும்போது என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிமிஷமே செந்தில் பாலாஜிக்கான முன்ஜாமீன் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். என்ன அப்படின்னா ஏற்கனவே அங்கே நடந்த ஆர்கியூமெண்ட்ல கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்றாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ல முறைகேடுகள் பெருமளவு நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அங்கே வந்து தமிழக அரசாங்கம் தரப்புல இருந்து அங்கே டாக்குமெண்ட்டுகள் பேப்பர்கள் முன்வைக்கப்பட்டு தான் ஆர்கியூமெண்ட்லேயே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ செந்தில் பாலாஜியுடைய ஜாதகமே இப்போ டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல மேலும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லெவலில் ரெடி பண்ணி மறுபடியும் சப்மிட் பண்ணும்போது அப்போ செந்தில் பாலாஜியுடைய முன்ஜாமீன் ரத்து செய்யப்படும். அப்போ செந்தில் பாலாஜியுடைய முன்ஜாமீன் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னா ரத்து செய்யப்பட்டு ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாரவே செந்தில் பாலாஜி கைதுக்கு உட்படுத்தப்படுவார். காரணம் என்ன அப்படின்னா இப்போ முன்ஜாமீன் இருக்கிறதுனால தப்பிச்சு இருந்தாலும் எப்போ அவருக்கு இந்த முன்ஜாமீன் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறது தான் டிவிஎஸ்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரத்து செய்யப்பட்ட அடுத்த நிமிஷம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாங்க. அப்படி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டால் கடந்த காலங்களில் 1 வருட காலம் வந்து சிறையில் இருந்தாங்க, அதே போன்ற ஒரு நிலை தான் செந்தில் பாலாஜிக்கு ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜியை பொறுத்தவரைக்கும் ஒரு சில வழக்குகள் கிடையாது. அதாவது இடியாப்ப சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடியாப்பத்தை எடுத்து எங்க ஆரம்பம் எங்க எண்ட் இருக்குன்னு சொல்லி 2 முனையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இடியாப்பத்தை பொறுத்த வரைக்கும் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய இடியாப்பம். அதே போலதான் செந்தில் பாலாஜியை சுற்றி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வலைப்பின்னல், எந்த ஆங்கிள் பார்த்தாலும் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஊழல்கள் முறைகேடுகள் அப்படிங்கிற நிலையில பல்வேறு நபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு டீம், அதனாலதான் ஹரூர் கேங்க்னு சொல்லுவாங்க, பெரிய ஒரு டீம் வந்து செந்தில் பாலாஜியை சுற்றி இருக்கிறது. அப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அத்தனை டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை தலைமையாக கொண்டு பல்வேறு முறைகேடுகள் ஊழல்கள் சம்பந்தப்பட்ட டீம் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு பொறியில செந்தில் பாலாஜி சிக்கினார் அப்படின்னா ஒன்றன் பின் ஒன்றாக ஆப்புகள் தொடர்ச்சியாக இறங்கிக்கிட்டே இருக்கும். வெளியே வர முடியாத அளவுக்கு ஆப்புகள் இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த விஷயத்தை நாம பார்க்க முடிகிறது. ஓகே சார், இப்போ அவர் முன்ஜாமீன் கொடுத்ததுனால நீங்க சொல்றீங்க அவருக்கு வந்து கால அவகாசம் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை வைத்து அவர் வந்து இந்த ஆதாரங்கள்னா அழிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல? ஆதாரங்களை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ பெருமளவு குறைவு. காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் ஆட்சியில திமுக இருந்திருந்தால், ஆளும் கட்சியாக இருந்திருந்தால் ஆதாரங்கள் அளிப்பதற்கான வாய்ப்புகள் நீங்க சொன்னது போல அதிக அளவில் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடியது தாவேக்கா ஆட்சியில இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாமே தமிழக அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், முதல்வர் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த அதிகார வர்க்கத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் செந்தில் பாலாஜி சைடில் கிடையாது. அதை தாண்டிய நிலையில் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையுமே இன்டெலிஜென்ஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது தமிழக அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி யாரு, அவர் எங்க போறாரு, யாரை மீட் பண்றாரு, யார்கிட்ட பேசுறாரு, போன்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, 24 மணி நேரமும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கல்லுக்கு பார்வை வந்து பெருமளவில் பணிந்திருக்கு. அதனால செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைத்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய வீட்டில் அல்லது ஆஃபீஸில் உட்கார்ந்து இருந்தாலும் அதுவும் ஒரு சிறை அப்படிங்கிற நிலையில தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா அவர் ஒரு யூரின் போகணுன்னா கூட அந்த விஷயம் வந்து இன்டெலிஜென்ஸ் மோப்பம் பிடிச்சிருவாங்க. அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையே அவர் வந்து ஒரு சிறை கைதி போல தான் செந்தில் பாலாஜியுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதாவது கம்பிகள் தான் ஃப்ரண்ட்ல கிடையாதே தவிர ஆனால் சிறைக்குள் இருப்பது போன்ற ஒரு வாழ்க்கை தான் ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு சுற்றி வர அவரை சுற்றி அவர் வலைப்பின்னல் பெரும் அளவில் ஏற்பட்டு விட்டது. அதாவது செந்தில் பாலாஜி எங்கேயுமே நகர முடியாது. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது போல கரூர் கேங்ல இருக்கக்கூடிய கார்த்திக் ரமேஷ் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது போல அடுத்தும் செந்தில் பாலாஜியுடைய டீம்ல இருக்கக்கூடியவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஒன்றன் பின் ஒன்றாக டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வழக்கல் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாத, அடுத்து என்ன நடக்க போகுது, எந்த நிமிஷம் வந்து முன்ஜாமீனை ரத்து செய்ய போறாங்க, அடுத்த நிமிஷம் நம்மளை தூக்க போறாங்களா, கைது செய்யப்பட்டா நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இப்பவுமே அவருக்கு வந்து ஒரு சிறை வாழ்க்கை தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச்.
உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164